வந்து கலகலா செய்ய போகிறோங்க. இது வந்து கோதுமை மாவு 2 கப்பு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு முட்டை. நம்ம முட்டை போட்டு செய்ய போகிறோம். நிறைய பேர் முட்டை போட்டு செய்ய மாட்டாங்க. இது முட்டை போட்டு செய்யலாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை போட்டுட்டு நம்ம இது பிசைஞ்சிடணும். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை ஊற்றி பிசைஞ்சிட்டோம். ஒரு முட்டை போதுங்க, 2 கப்புக்கு ஒரு முட்டை போதும். சின்ன முட்டையாக இருந்தாலும் ஒரு முட்டை போதும். அப்புறம் இதில் வந்து நம்ம 2 கப்பு மாவுக்குன்னா அரை கப்பு சர்க்கரை, அரை கப்பு சர்க்கரை போதும். இதையும் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்கரை போட்டு பிசைஞ்சிடணும். ஏன்னா அப்போ தான் சர்க்கரை மெல்ட் ஆகும். அதனால் நம்ம தண்ணியோட அளவு தெரியணும். அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி சர்க்கரை போட்டு பிசைஞ்சிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைய போகிறோம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டோம். சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சப்பாத்தி தேய்கிற மாதிரி தேய்ச்சி இப்போ செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இப்படி கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவாங்க நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் பாருங்கள் டைமண்ட் ஷேப்பு, இன்னும் டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேப்போ, ஸ்கொயரோ டைமண்ட் ஷேப்போ இல்லை ரவுண்டாவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதை எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். கலகலாவில் யாருமே முட்டை போட மாட்டாங்க. நம்ம இதில் முட்டை போட்டிருக்கோம். என்ன முட்டை போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம இது கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது முட்டை போட்டதுனால எப்படி எலும்புது பாருங்கள், பண்ணு மாதிரி சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. கோல்டு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சூப்பரான முட்டை போட்ட கலகலா ரெடி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.